எஸ்ஜே அட்வென்ச்சரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க, லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ இந்த பைக் நான் வந்துட்டு 23 மேல் எடுத்தேன். இந்த பைக் வந்து 22 நவம்பர் மேனுஃபேக்சர் பண்ணது, ஓபிடி 1. ஆக்சுவலி என்னோடய வண்டி தான் ஓபிடி 1ஓட லாஸ்ட் பேட்ஜு. அது எனக்கு அடுத்த வண்டி ஓபிடி 2 தான். ஏன்னா நான் வந்துட்டு இந்த பைக் எடுக்கும்போது ஓபிடி 2 தான் நான் வந்து கேட்டேன். ஓபிடி 2 வந்து வரதுக்கு 3 months ஆகும், இதுதான் லாஸ்ட் பைக்கு, நீங்கள் 3 months வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஓபிடி 2 ரெடி பண்ணி தரோன்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி நான் வந்து 9 months வெயிட் பண்ணேன். அது எதுக்குன்னா ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்தாச்சு இந்த வண்டியை. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 19,574 எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ இந்த 20,000 கிலோமீட்டர்ஸுமே நான் வந்துட்டு நான் ஒருத்தன் தான் ஓட்டியிருக்கேன், வேறு யாருமே இந்த பைக்கை ஓட்டலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாங் ரைட்ஸு, ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் டூரிங்கு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months நான் வந்துட்டு லோக்கல் யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது டெய்லி யூஸு, சிட்டி கமிட்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வண்டி வாங்கின புதுசில் நான் வந்துட்டு ஒரு 2 months நான் டெல்லிக்கு போயிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அங்கேயுமே நான் வந்துட்டு லோக்கலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் தமிழ்நாட்டில் பண்ணேன், தென்காசியில் பண்ணேன். ஸோ அடுத்த ஒரு 2 சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெல்லியில் தான் பண்ணேன். ஸோ சர்வீஸ் வைஸாக எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போது நான் சொல்கிறது ஒரு 1 yearக்கு முன்னாடி. ஏன்னா இந்த பைக் எடுத்த புதுசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் நிறைய குரூப்ஸில் இருந்தேன். அந்த குரூப்ஸை மெசேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன் சர்வீஸ் ரொம்ப மோசம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே அவங்க தரல. சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்கோட இதெல்லாம் சொல்கிறேன். ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்துட்டு சைடில் வந்து ஆயில் லீக் ஆச்சு. நான் அந்த வீடியோ வேணால் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் எடுத்து ஒரு 8 months இருக்கும். ஒரு 7,000 கிலோமீட்டர்ஸ் ஓடினப்போ இது வந்து டெல்லியில், ஓகேவா. இந்த சைடில் வந்து எனக்கு ஆயில் லீக் ஆச்சு. நான் நினச்சா அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம செகண்ட் சர்வீஸ் விட போகும்போது அதை வந்து நம்ம விட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூலாம் இல்லை. உடனேவே எனக்கு வந்து அது ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சொல்லப்போனால் வண்டியை வந்துட்டு ஷோரூம் உள்ளே கூட, சர்வீஸ் சென்டர் உள்ளே கூட என்னை ஏற்ற விடலை. ரோட்டில் வச்சு அந்த ஸ்க்ரூ ரெடி பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆயில் லீக்கேஜஸ் வரல. அதுக்கப்புறம் ஹெட்டில் வந்து ஆயில் லீக் ஆகும் இந்த பைக்கில், அதாவது ஓபிடி 1 அந்த இதில் நான் சொல்கிறேன். ஸோ ஓபிடி 1 வந்து ஹெட் லீக் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு அவங்ககிட்ட ஓபிடி 2 கேட்டேன். ஏன்னா ஓபிடி 2ல் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் ஓபிடி 2 கேட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. சரி, எடுக்க முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னத்தப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இதை எடுத்தேன். அந்த ஓபிடி 1ல் வந்துட்டு எப்போ லீக் ஆகும்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸுக்கு போனதுக்கப்புறம் தான் லீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி ஒரு 10,000 கிட்டத்தில் போகும்போது எனக்கு வந்து ஆயில் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆச்சு. கொஞ்சம் நான் எங்கேயாச்சும் லாங்காக ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடெலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா மேலே வந்துட்டு ஆயில் எவாப்ரேட் ஆகிருக்கும், இந்த டஸ்ட்லாம் பட்டு. ஸோ அப்போவே நான் உடனே ஷோரூமில் போய் காட்டினேன். அவங்க சொன்னாங்க எவாப்ரேட் தான் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயில் இன்னும் லீக் ஆனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ டெல்லியில் வந்து மறுபடியும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே நான் ஒரு 2-3 ரைட்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகுது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. மேலே வந்து பேக்கிங்லாம் சேஞ்ச் பண்ணி மொத்தம் எல்லாமே சீல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு க்ளூ மாதிரி மேலே தான் போட்டு ஒட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் க்ளூ அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ வரைக்கும் எனக்கு அது மாற்றினதுக்கப்புறமே ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணது என்ன பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் ரைடு போகும்போது இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஆஃப் ஆகவே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டரோட ஒரு ரிலே போயிடுச்சு. அந்த இண்டிகேட்டர் ரிலேவே 1800. அது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியில் கிளைம் ஆகான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணேன் இந்த பைக்ஸ்க்கு. ஒரு 380 rupees, அதுக்கப்புறம் ஒரு 1800. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஜென்ரல் சர்வீஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது இவ்வளோ தான் இந்த 2 வருஷத்தில். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு, எஸ்ஜே அட்வென்ச்சர் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மைலேஜ் வந்து எவ்வளோ ப்ரோ இது கிடைக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜாக ஒரு 30 கிடைக்கும் சோலோ லாங் ரைடில், இன்க்ளூடிங் ஹில்ஸு, ஹைவேஸு எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம்
பில்லியனோட போனோம் அப்படின்னா ஒரு 27 அந்த மாதிரி கிடைக்கும். பில்லியனோடய நான் வந்துட்டு இந்த பைக் வந்து ஒரு 120 135 வரைக்கும் போகும். 130 வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பில்லியனோட வித் ஒரு பயங்கரமான லக்கேஜஸோட. சும்மா டெஸ்ட் பண்ணதுக்கு 135 வரைக்கும் நான் போயிருக்கேன். வந்து நான் பெங்களூர் ரைடு போயிட்டு வந்தேன். பெங்களூர் போயிட்டு வரும்போது நான் வந்து 110 120 க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து அப்போ வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 28 கிடச்சிது வித் பில்லியன். இப்போ சொல்கிற எல்லாமே டிபி கில்லரை ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்கிற மைலேஜ் தான். நான் வந்து பைக் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுமே நான் டிபி கில்லரை தூக்கி தூர வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிபி கில்லர் இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இத்தனை ஒரு 19,000 கிலோமீட்டர்ஸ் டிபி கில்லர் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ டிபி கில்லர் இல்லாத மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 30+ எனக்கு வந்து 32 33 கிடச்சிருக்கு. சர்வீஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் என்ன வருது அப்படின்னா, சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி ஒரு 2200. இப்போ நான் பிரேக் பேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஒரு 3000 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ரியர் பிரேக் பேட் பார்த்திங்க அப்படின்னா 380 ருபீஸு, ஃப்ரண்ட் பிரேக் பேட் பார்த்திங்கன்னா 780 ருபீஸு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடும். ரியர் பிரேக் பேட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணேன். 15,000 வந்து சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ரியர் பிரேக் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகலை. லாஸ்ட் டைமாக நான் வந்துட்டு ஷோரூமில் சர்வீஸ் செய்யும்போது ரியர் பிரேக் ஒழுங்காக ஒர்க் ஆகலாம் என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக அந்த ஆயிலை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணும்போது ஃபுல் ஆயிலையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரேக் பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் எப்படி பார்த்தீங்கன்னா வண்டி பவர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி பவர் நல்லாயிருக்கு. ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 120 வரைக்கும் நல்லா பெட்ரோல் போடாமல் வந்துட்டேன் கைஸ். பேசிகிட்டே நான் இங்கே வந்துட்டேன். நான் இப்போ எப்படி அம்பநாடு போனோமே, இல்லாட்டா ரிட்டன் கீழே தான் போகணும். பெட்ரோல் பங்க் வர இங்கே கிடையவே கிடையாது. சரி வாங்க போவோம். எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே போயிருச்ச. ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்கும் கைஸ். எப்படி சொல்ல, உங்களுக்கு வந்துட்டு பைக் வாங்கின ஒரு 1 வீக் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பைக் உங்கள் கைக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், செமையாக ஓட்டுறான் பைக்கு. என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.3 தான். நான் இந்த வண்டியில் வந்துட்டு நான் போகாத ஆஃப் ரோடு கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் போயிருக்கேன். எனக்கு காலே எட்டாது அந்த இடத்துலலாம் போயிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், எனக்கு காலே எட்டாது அப்படி அந்த மாதிரி இடத்துலாம் போயிருக்கேன். இப்போவும் பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்துட்டு கேடிஎம் எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு இருக்கும். கேடிஎம் 250 அப்படிலாம் இல்லை. எனக்கு எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் பைக் வந்து பைக்கோட டயர் பார்த்திங்கன்னா டியூப் டயர் தான். எங்கேயாவது போய் பஞ்சர் ஆகிருமோன்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நான் என்ன கான்ஃபிடென்ட்டில் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா, அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக லக்காக என்னன்னு தெரில. பட் உங்களுக்கு நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். நான் வந்த வழி ஃபுல்லாக பயங்கரமான ஆஃப் ரோடு. முன்னாடி டயர் பார்த்தீங்கல்ல, முன்னாடி டயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதாவது வண்டி வந்து இறக்கத்தில் நிற்கிது, பின்னாடி போகுது. முன்னாடி டயர் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது. இதை வச்சுட்டு தான் நான் ஆஃப் ரோடெலாம் இவ்வளோ தூரம் நான் ஓட்டு வந்தேன். காய்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சரே ஆகாதுன்னு கிடையாது, டியூப் டயர் வந்து பஞ்சர் ஆகும்னு கிடையாது. நமக்கு வந்து நேரம் சரியில்லைன்னா டியூப்லெஸ் டயருமே பஞ்சர் ஆகும் டைல்ஸில் ஓட்டினாலும். அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, லக்கு ஒன்று. அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ், எனக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் பஞ்சர் ஆகிருக்கு. ஒரே ஒரு டைம். அதுவும் ரியர் டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற டைமில் மட்டும்தான் எனக்கு வந்து பஞ்சர் ஆச்சு. அது கையில் பஞ்சரே ஆகலை. ரியர் டயர் வந்து இப்போ முன்னாடி ஒரு டயர் கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ரியர் டயரில் இருக்கும்போது ஒரு பஞ்சர் ஆச்சு. நாளைக்கு நான் டயரை சேஞ்ச் பண்ண போகிறேன்னா அதுக்கு 1 டேக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரியர் டயரில் வந்துட்டு ஒரு ஆணி குத்தி இருந்துச்சு. பட் அது பஞ்சர் ஆகலை. அது வந்து எப்படி சொல்ல, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அந்த வண்டியை ஓட்ட அந்த பயமாக போயிடும். இந்த டயரை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், போயிட்டு சேஞ்ச் பண்ணேன். இந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பஞ்சர் ஆகுதான்னு ஒரு 1000 மெசேஜ் வருது. பஞ்சர்லாம் ஆகாது கைஸ், உங்கள் லக் இல்லைன்னா எல்லாமே நடக்கும். ஸோ சரி, பைக் ரிவ்யூ எடுக்கலாமே, கொஞ்சம் நல்ல இடத்துக்காக எடுக்கலாமே தான் வந்தேங்க. அதுவும் இல்லாமல் சரி, இந்த பஞ்சராக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா, இந்த ஆஃப் ரோட கொஞ்சம் ஓட்டி காட்டினா உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினச்சி நான் இங்கே வந்தேன். யானை சாணி கிடக்கு நிறையா. அதுமாரி பிரேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்கு கைஸ். உங்களுக்கு ஒன்றும் புரியல, இந்த காட்டுக்குள்ளே இந்த டயரை வச்சு நான் ஓட்டி காட்டுறேன்னா என்ன அளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த டயர் மேலே. இடம்லாம் போக போக பயமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். நான் இப்போ தான் சோலோ வரேன்.
இந்த மாதிரி இடம்லாம் யானைக்கு பிடிக்குங்க பாருங்க. இன்னொரு நாள் நான் வரேன் கைஸ், ரோஸ் மலையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஹிமாலயன் வேறு, இது வேறு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிமாலயன் 450 தான் ஓட்டி இந்த வண்டி நீங்கள் மறுபடியும் ஓட்டிங்கன்னா உங்களால் ஓட்டவே முடியாது. சரி, ஹிமாலயன் எடுத்துகிட்டு தோணும். ஆனால் அதோட காஸ்ட்டு வேறு, இதோட காஸ்ட்டு வேறு. சர்வீஸ் காஸ்ட் வந்து அது பயங்கரமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் 350cc செக்மெண்ட்டில். ஸோ கேடிஎம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ரைஸு கூட, அதுக்காண்டி கேடிஎம் நல்ல வண்டி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா. அது வழியில் அது ஒரு பயங்கரமான வண்டி. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பயங்கரமான வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா OBD 1 ஆல்ஃபா 2 இன்ஜின் வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஆல்ஃபா 2 இன்ஜின் இங்கே யார்ட்டையுமே இல்லை டெஸ்ட் ட்ரைவு. அதாவது நான் வந்துட்டு OBD 1 ஓட்டிட்டு OBD 2 வந்துட்டு நான் வந்து ஓட்டும் போதே எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிது. ஏன்னா இவ்வளோ ரீஃபைன்மெண்ட்டாக இருக்காது அப்படின்னு. அப்போது இப்போ உள்ள வண்டிலாம் இன்னுமே ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் காஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக கேட்டிங்கன்னா மோசம்லாம் கிடையாது. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது ஓகே. இப்போ வர்றவங்க வந்து இன்னும் நல்லா தேடிட்டாங்க கொஞ்சம். அதனால் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து யாருமே தேரலை, புதுசாக அவங்களுக்கு தெரியலை. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 5-6 பேர் தான் எஸ்டியில் போய் டேரக்ட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போவும் சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பைக் நீங்கள் வாங்க போகிறீங்க, SD அட்வென்ச்சர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ஒரு 5வது வருஷம் நினைக்கிறேன். OBD 1லே 2 வருஷம் விட்டுருந்தாங்க. OBD 1ல் ஒன்று ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண புதுசில் ஒரு OBD 1, அதுக்கப்புறம் இது OBD 1ஓட கடைசி OBD 2, அதுக்கப்புறம் OBD 2ல் இன்னொரு மாடல் விட்டுருந்தாங்க 69 ESTன்னு போட்டு. அது சாரி 69 ESTக்கு முன்னாடி ஒரு வண்டி இன்னும் ரீஃபைன்மெண்ட் பண்ணி ஒரு வெர்ஷன் விட்டாங்க, அந்த பியூர் ஒயிட்லாம் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 69 ESTன்னு ஒன்று விட்டாங்க. இப்போ வர்றது வந்து 5th வெர்ஷனு. அப்போது எவ்வளவு வண்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி OBD 1 ஓட்டிட்டு OBD 2 ஓட்டும் போது இன்னும் ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ உள்ள வண்டியில் இன்னும் ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த வண்டியை வாங்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டதில் நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து EST 69 ஒரு வண்டி விட்டுருந்தாங்கல்ல, அதில் வந்து என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, வண்டி வாங்கும் போதே அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூல் பம்பில் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா வண்டியில் வந்து சஸ்பென்ஷனில் வந்து சவுண்டு கேட்கும். ஸோ இந்த 2 இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 2 பேருக்கு இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணதில் சொன்னாங்க, இது இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது ஷோரூமில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் அது எதுக்கு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே அதை நம்ம செக் பண்ணி வாங்கிட்டா பெட்டர் தானே. ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம அலைய முடியாது. ஏன்னா வண்டி வாங்கிட்டு ஷோரூமில் கொண்டு போய் விட்டோன்னீங்களா, நமக்கு வந்து மனசு ஒரு மாதிரி, என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்து வண்டி வாங்கிட்டு ஷோரூமில் அப்படிங்கிற வண்டி மேலே உள்ள அபிப்பிராயமே போயிடும். ஏன்னா என் கூட வாங்கின நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இனிமேலும் நல்லா தான் போகும். ஏன்னா நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோக்கு நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் அங்கே ஓடும். நீங்கள் எத்தனை லட்ச ரூபா கொடுத்த வண்டி வாங்கலாம், இதான் இல்லாமல். ஸோ கைஸ், இந்த பைக்கில் வந்துட்டு நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் இல்லாமல் நான் வேறு என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலவும் பண்ணல. ஆக்சுவலி 19,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணல. ரியர் டயர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு வந்து இந்த ஹேண்டில் பார், நான் இந்த ஹேண்டில் பாரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு காசு பெறாது இந்த வண்டிக்கு. ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ஓகே, ஏன்னா அவங்களோட மவுண்டிங் பாயிண்ட் வந்து இப்படி இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஹேண்டில் பார் வச்சுட்டு இப்படி வளைச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் எஸ்டியில் வந்து அப்படி கிடையாது. ஆல்ரெடி அவங்க எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் தான் கூறுகட்ட வேலை பார்த்து இதை மாற்றிட்டேன். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா 2000 rupees. நான் சொன்னேன் இந்த வண்டிக்கு வேஸ்ட்டு. ஏன்னா இந்த மிரர் இருக்குல்ல, ஸ்டாக் ஹேண்டில் பாரில் இந்த மிரர் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் வைப்ரேட் ஆகவே செய்யாது. 120 வரைக்கும் போனாலும் இந்த பின்னாடி உள்ளவன் ரியரில் வர்றோம் இதில் தெரியும். இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து ரொம்ப மோசம். ஒரு 50-60 போனாலே பின்னாடி வர்றவன் வந்து தெரியும், அப்படியே ஆடும். அந்த வைப்ரேஷன் ரொம்ப இருக்குது இந்த வண்டியில். இந்த ஹேண்டில் பாரில் இந்த வைப்ரேஷன் ரொம்ப இருக்குது. என்னத்த சொல்ல, நான் வந்துட்டு எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் அந்த மாதிரி இது. சரி 2000 கொடுத்து வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் பேக் பெயின்லாம் பயங்கரமாக வருது. இப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலுமே கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எனக்கு இந்த 2 கேபிள்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண டைம் வந்துருச்சு. அதனால் இப்படி இழுத்தா ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும், கிறுக்குன்னு. ஏன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தப்பட்டிருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரூட்டிங்கை மாற்றி வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேபிள் வந்து டாமினோட கேபிள் வந்து இதில் சேரும். பஜாஜ் டாமினோட கேபிள் போட்டோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் பார் வந்து வைப்ரேஷன் ரொம்ப இருக்குது. ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸ்டாக்லாம் இவ்வளோ வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வண்டியை முடிஞ்சளவுக்கு ஸ்டாக்லேயே வைங்க. இங்கே ஸ்டாக் ஹேண்டில் பாரை கூட கொஞ்சம் டில்ட் பண்ணி ஓட்டிக்கோங்க, அதுவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த பைக்கை வந்து இன்னும் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன விதமான அப்டேட் பண்ணலாம் பார்க்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நான் அது கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஸ்பார்க் பிளக் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டரும்
மாற்றணும். ரெண்டையும் மாற்றிட்டு, ஏன்னா நான் 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன மைண்டு தோணுது, நான் வேறு வண்டி வாங்காமான்னு தோணுது. பட் வேறு வண்டி வாங்கினோம்னா இதில் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்காது. விச் மீன்ஸ் நான் வந்து சர்வீஸ் வைஸாகவும் சொல்கிறேன், காஸ்ட் வைஸாகவும் சொல்கிறேன். ஏன்னா சர்வீஸ் காஸ்ட்லாம் இப்போ ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பொறி முறிக்காங்க. பிரேக் பேர்லாம் 3300 4000வாங்க. நமக்கு அது வந்து தேராது. ஸோ அதனால் சரி ஓகே பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்ட்டு தான் நான் அந்த பிளானில் வச்சுருக்கேன். ஆனால் வண்டி சேஞ்ச் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. 2 வருஷம் ஆச்சு வண்டி, எனக்கு இதுவரை மேஜராக எந்த இஷ்யூமே எனக்கு கொடுத்தது கிடையாது. ஹிமாலயனில் 411 15,000 கிலோமீட்டர்ஸில் என்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த இஷ்யூ வந்து இந்த பைக்கில் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் வந்து ஆஃப் ரோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஆஃப் ரோடு நிறைய பேருக்கு அந்த பைக்கில் ஆஃப் ரோடு போய் எனக்கு இது வரைக்கும் கோன்செட்டில் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, சஸ்பென்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. வண்டி வாங்க எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்னுமே இருக்குது. சர்வீஸ் இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு 5 months ஒன்ஸ் தான். ஸோ அதுலேயுமே ஜென்ரல் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, அதுவும் ஏர் ஃபில்ட்ரு வந்துட்டு 2 சர்வீஸ் ஒன்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். வாட்டர் கிராசிங் ஷூலாம் நனைஞ்சிடக்கூடாது. ஆக்சுவலாக கைஸ் இதுதான் பைக்கு. நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இங்கே பஸ்ஸு போணுச்சு, நிற்காத யானை வரும்னாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு வந்தேன். அவர் பற்றி விட்றாரு, யானை இப்போ தான் போச்சு சீக்கிரம் கீழே போ அப்படிங்காரு. சரி ஓகே, அங்கெல்லாம் உள்ளே விட்டு ஷார்ட் எடுக்கலாம் பார்த்தா தனியாக இருக்கோமா, அதுதான் பஞ்சாயத்து. கூட ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை, எதாவது கத்தி ஓடின்னு வச்சுக்கோங்க. சரியா, இதான் கைஸ் அட்வென்ச்சர். ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியலை. இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு நேரம் போதே தெரியாது. எனக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்து ஃபோட்டோ எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பதட்டத்தில் எடுத்தோம்னா எனக்கு ஒன்றுமே வராது. இப்போ பாருங்க பேச கூட வர மாட்டேது, கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் போயிருக்கு, சீக்கிரம் போயிரு அப்படின்னாரு. நான் ஒரே நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்து கிளம்பிடுறேன் அப்படின்னா கிளம்புனாரு. இவ்வளோ நான் பஸ்ஸு நின்றுச்சு, இப்போ தான் போகுது. எதுக்கு விருதா வேலை. ஆனால் நான் வரும்போதே நிறைய யானை சாணி பார்த்தேன். இன்னொரு நாள் வரலாம் கைஸ். ஆக்சுவலி ரோஸ்மலைக்கு நான் தனியாக இன்னொரு டைம் வரேன், ரிவ்யூ எடுக்க வந்தேன். அங்கே எங்கேயாச்சும் போய்ட்டு வீடியோ எடுக்கலாம். கொஞ்சம் அங்கே ஒரு ஊர் இருந்துச்சுல்ல, அந்த ஊர் பக்கம் கொஞ்சம் ஆஃப் ரோட் இருந்துச்சு, அங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்கலாம். ஷூலாம் தனியாகிடுச்சு கைஸ். என்கிட்ட ரைடிங் பூட் இல்லை, நார்மல் ஷூ தான் போட்டு வந்தேன். இந்த ரைடு வரதே வீட்டுக்கு தெரியாது. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நார்மல் ஷூ ஜாக்கெட்லாம் போடாமல் வந்த காரணம் அதுதான். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ள வண்டியை விட்டு அங்கே போயிட்டோம். ஏன்னா அப்போ என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே இருங்க, எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு பைக் இது உள்ள இறக்கி அங்கே போயிட்டு மறுபடியும் ஏற்றிங்க வந்தோம். இப்போ பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியும். எதுக்கு விருதா வேலை, கீழே விழுந்து தூக்க கூட முடியாது என்னால். அதனால் கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்குங்க. கூட எக்ஸ்ட்ரா எவனா ஒருத்தர் வந்திருந்தோம்னா இப்போ வண்டி அங்கே உள்ளே இருக்கும். ரிவ்யூ எடுக்கலாம்னு பக்கத்தில் வந்தால் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நிப்பாட்டி ரிவ்யூ எடுக்கணும் கைஸ். நமக்கு ரிவ்யூ எடுக்கவே தோண மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் கேமரா ஆஃப் பண்ணி போட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் இங்கேயும் ஆஃப் ரோட்டில். நான் எதுக்கு வந்தேன், இங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதுதான் இங்கே கழுத காப்பரான்னு வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். இப்படி தான் இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூ எடுக்கலான்ட்டு கேமரா ஆன் பண்ணுவேன், ஆஃப் ரோடு நல்லாயிருக்கும், வண்டி ஏறின்ட்டு ஆஃப் ரோடு ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோத்துக்கு நான் இந்த டயர் வச்சு நான் போயிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் டயரை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போச்சு. ஓகேவா, நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாற்றலாமான்னு. நான் வந்து ஹேண்டில் பார் மாற்றுற வீடியோ தான் போட்டேன், நான் ஓட்டுற வீடியோ நான் போடவே இல்லை. ஓகே, ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு இந்த எஸ்டி ஓட்டிட்டு உடனே ஸ்டாக் ஹேண்டில் பார் இருக்கிற எஸ்டி நான் ஓட்டினேன். என் கூட இந்த லாஸ்ட் ரைடு இருந்தார்ல ஏஜே ரகட் பாக்ஸ், அவர் பைக்கு நான் ஓட்டும் போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, ஆஹா ஸ்டாக்கோட அருமை. சரி ஓகே அப்படின்னு. சரி நம்ம வாங்கிட்டோம், வேறு என்ன பண்ண முடியும். 2000 கொடுத்து நான் வாங்கிட்டேன், அது போக எக்ஸ்ட்ரா ட்ரில் பண்ணிட்டேன், ஓட்டி தான் நான் ஒன்று ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 2-3 ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ இன்ஜினாவோட டாப் பிளேட்டு. இது வந்து பிரகாஷோட ஹிமாலயன் 411 அவன் சேல் பண்ணும்போது அதில் வந்து நாங்கள் கழட்டினது. ஆக்சுவலி இதை ட்ரில் பண்ணி ஹிமாலயன் 450 போட்டுறான்னு நினச்சான். பட் அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதில் எங்கேயுமே இல்லை. ஸோ அவன் வேறு பிளேட் வாங்கிட்டான். அதனால் அந்த பிளேட்டை தூக்கி நான் இதில் ஒரு மாதிரி ட்ரில் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிஸோட மேக்ஸ் எக்ஸ்ப்ளோரர். முன்னாடி நான் வந்து மேக்ஸிஸ் தான் போட போகிறேன். ஸோ வேறு வந்து எக்ஸ்ட்ரா நான் இது மாட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ டார்க்கோட ஸ்லைடரு, அது வந்து ஒரு 700. இது வந்து ஹெச்ஓஜியோட ஃபாக் லைட்டு மினி ட்ரைவ் தான் அது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நைட் ரைட்ஸ் ஓட்டுறது இல்லை, எப்போயாச்சும் ரேராக ஏர்லி மார்னிங் போகுமே தவிர ரொம்ப நைட் நாங்கள் போக மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல கைஸ்.
மற்ற எல்லாமே வண்டியோட வந்து ஸ்டாக்கு தான். நான் வந்துட்டு இந்த பைக்குக்குன்னு எந்த விதமாக எக்ஸ்ட்ராவோ இந்த பிரச்சனை எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப நாளாக என் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு இந்த வண்டியில் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஓகேவா? ரஸ்ட் இஷ்யூ நீங்கள் கேட்டிங்களா, சொல்கிற பாருங்க, இந்த இடம் மட்டும் ரஸ்ட் ஆகிட்டே இருக்கும். தண்ணி போடுறதுனால இந்த இடம் மட்டும் கரெக்டாக அந்த இடம் மட்டும் தான் ரஸ்ட் ஆகும். அது வந்து ஹார்பிக் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த பெயிண்ட்டு ரொம்ப நாள் ஆக்சுவலாக வண்டி வாங்கின புதுசு பலபலன்னு இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த மோட்டோ மேக்ஸோட ஒரு பாலிசி எடுத்து நான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணதுக்கு அடுத்த ஒரு 1 மந்த்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு அது மேலே ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வருஷமாக இந்த வண்டியை டெல்லியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையே வரல. டெல்லியை வச்சு ஒரு மோட்டோ மேக்ஸ் பாலிஷ் போட்டு ஒரு 1 மந்த்தில் அதுவும் சடனாக, இப்போ நான் பைக்கை இந்த வீக் நான் வண்டியை வெளியே விட்டுருக்கேன்னா ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சு சடனாக. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன்னா ரீபெயிண்ட் பண்ணணும். ஒரு 3 டைம்ஸ் இந்த பைக்கில் கீழே விழுந்திருக்கேன்னா பைக்கை அப்படி நிப்பாட்டி தான் சரிச்சிருக்கேன், தவிர நேராக போய் விழுந்தது கிடையாது. ஒருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவில் வந்துட்டு இளவிலா பூஞ்சோலை பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே வழி மாதிரி கீழே ஆஃப் ரோடுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஒரு கீழே போட்டேன். அப்போ வந்து ரியர் டயர் வந்து இது கிடையாது, சேட் இருந்துச்சு. சேட்டோட டயர் வந்து சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன். ஆக்சுவலாக ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடுங்கிற மாதிரி அந்த டயர் இருக்கும்போது அதில் க்ரிப் இல்லாதனால வண்டி சுற்றிட்டு அப்படி கீழே வந்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பேட் வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. பெடல் வந்து இப்படி வளைஞ்சிருச்சு. ஸோ அதே சேம் பிரேக் பெடல் தான் இன்னும் இருக்குது. அதை வந்து நெளிச்சு வச்சுருக்கேன். பட் நான் வந்து இன்னொன்று புதுசு வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, எதுக்காச்சும் தேவைப்படுமா அப்படின்ட்டு. பட் அதே நான் ரிலிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிரேக் பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 150 வந்துச்சு. அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. ரஸ்ட்டான இடம் இந்த ரஸ்ட் ஆகுதா, இந்த இடம் இந்த 2 இடம் ரஸ்ட் ஆகும். ஸோ இந்த 2 இடமே நீங்கள் க்ளீன் பண்ணால் போயிடும். இது பெரிய இஷ்யூவாலாம் எனக்கு இப்போதைக்கு தோணலை. அந்த மேலே மட்டும்தான் ரஸ்ட் ஆகிருக்கா. இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்பிக் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணால் மறுபடியும் பலபலன் ஆயிடுது. அதுவும் அப்படி தான் ஆகுது, இதுவும் அப்படி தான் ஆகுது. மற்றபடி துருபிடிச்சி ஓட்ட விடுற அளவுக்கு அந்த மாதிரி மோசமான இதெல்லாம் ஆகலை. இப்போ உள்ள வண்டியில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற வண்டி இந்த ஹெட்லைட் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹெட்லைட்டு BMW மாதிரி இருக்கும். அது அப்படி இங்கே போட்டாச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த சர்வீஸ் காஸ்ட்டில் இந்த பைக் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் இன்னும் கம்மியாக வரணும், நீங்கள் எக்ஸ்பல்ஸ் தான் போகணும். எக்ஸ்பல்ஸ் தான் 300 350 ரூபாய் சர்வீஸ் சார்ஜே முடிஞ்சிடும். இந்த பைக்கில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் இன்னும் ஸ்டாக்கில் தான் இருக்குது. மற்ற கேபிள்ஸ் எல்லாமே ஸ்டாக் தான், நான் இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த கிளச்சு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இந்த கிளச்சு கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த கிளச்சு கேபிள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பண்ணி சேர்த்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆக்சிலேட்டர் கேபிள் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வேறு அடிக்கடி வந்துட்டு லாங் ரைடு போகிறோம். அப்போ எங்கேயாச்சும் கட் ஆகிடுச்சு. அது வேறு இது வரைக்கும் ஆனது கிடையாது, எதுவுமே ஆனது கிடையாது. இருந்தாலும் அந்த சேஃப்டிக்காண்டி நான் வந்துட்டு இதை மாற்றி தான் ஆகணும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். இப்போ நான் போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணணும். டயரை பார்த்துவாங்க, மூஞ்சி தெரியும் தண்ணி ஊற்றணும்னா. நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு வந்துட்டு KTM 250 தான் சொல்கிறாங்க. பட் KTM 250 வந்து பார்த்திங்கன்னா இதை விட காஸ்ட் அதிகம். இதை விட ஒரு 50,000 60,000 அதிகம். ஏன்னா நான் எது KTM நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ பின்னாடி பார்த்துக்கிறேன், யானைக்கு வந்துச்சுன்னா அது வேறு. நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு KTM பார்த்தேன், இதுவும் பார்த்தேன், எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு அதனால். ஆனால் அந்த மெசேஜ் அனுப்பிட்டு உடனே கேட்குறது டயர் தான். இப்போ அந்த டயருக்கான தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னா டைல்ஸில் ஓட்டினாலும் பஞ்சர் ஆகும். அதுக்கு வந்து நம்ம கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஹிமாலயன் 450 கொரிலாலாம் ஓட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. அந்த வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் தான், அதை எடுக்கணும்னு நினச்சா மட்டும் அதை ஓட்டுங்க, இல்லாட்டி அதை ஓட்டிடாதீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவேன். இந்த வண்டி வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு 4-5 வண்டி சஜஷன் பண்ணிவிட்டு தான் அதையும் ஓட்டி பாருங்கள், டெஸ்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்க, எதான் வாங்குவேன் நான் யாருமே இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு நிறைய பேர் இந்த பைக் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்கினதுக்கப்புறம் என்ன இஷ்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூலாம் என்னென்னா, அந்த ஃபியூல் பம்பில் வந்து என்னடா இது ஃபியூல் பம்பில் வந்துட்டு சவுண்டு கேட்குதுல்ல, அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்துட்டு நீங்கள் வண்டியை ஏறி உட்காந்துட்டு இப்படி அமைக்கினா சவுண்டு கேட்கும். இல்லை சவுண்டு இல்லை, சவுண்டு கேட்டுச்சு நிறைய பேருக்கு. அதுதான் EST 69 போட்டு ஒரு வண்டி விட்டாங்களா, அந்த வண்டியில் அந்த இஷ்யூ இருந்துச்சு. இப்போ உள்ள வண்டியில் அந்த இஷ்யூலாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து லோடில் வருது இல்லை, அப்போ வரும்போது பிரச்சனை. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், இந்த 2 மட்டும்தான் அந்த வண்டியில் இருந்துச்சு. வண்டி வாங்கினதுக்கப்புறம் அதுவாக பிரச்சனைகள் வந்து எதுவுமே இதுவரை கொடுக்க. இப்போ வர்றவங்களுக்கு வந்து இது இந்த கேஜி கிடையாது. இப்போ வர்றவங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் இது போட்டுக்கலாம், கிராஷ் கார்டு போட்டுக்கலாம். பட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க, நான் கிராஷ் கார்டே போடலை, இந்த ஸ்லைடரை போட்டு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த டேங்கோட சேர்ந்து வர கிராஷ் கார்டு வந்து எனக்கு பயங்கரமாக நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ட்ரெயினில் 2 டைம் போகும்போது தான் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ. ஸோ மறுபடி லக்கேஜஸ்லாம் மேலே ஏற்றிட்டாங்க. ஒரு டேமேஜ் எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் கியர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பட்டன்ஸ்லாம் நல்லா, நான் வண்டி வாங்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. சில பட்டன் அமிங்கியோ அப்படியோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே எனக்கு இது வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சார்ஜர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு C டைப் ஒன்று, ஒரு A, ரெண்டுமே இருக்குது.
ஸோ நான் பைக் வாங்கினதுலேருந்து இதை நான் எப்பப்போ போகிறேனோ எல்லா ரைட்லேயும் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்ல, அது இல்லைன்னா எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கோப்ரோ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து நான் பைக்கு எப்போ ஸ்டாப் பண்ணுறேனோ, ரூமுக்கு போகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறேனோ அது வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஃபாக் லைட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கான சுவிட்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்சு, இது அசாடு, இது வந்து ஸ்டார்ட் பட்டனு. இப்போ பைக் ஆன் பண்ணுறேன். இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு. வந்து ஃபியூவலு, இது வந்து பேட்ரி, இது ஏபிஎஸ். இது வந்து ஒரு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் தாண்டிச்சுன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். இது நியூட்ரல், இது வந்து ஹை பீமு, லோ பீமு, இது இண்டிகேட்டரு, இது வந்து கூலண்ட் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இது வந்து மேல் ஃபங்க்ஷன் லைட்டு. இதில் வந்து இப்போ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் எம்டி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ், இது வந்து பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது வந்து ஃபுல் பிரைட்னஸ் 100ல் இருக்குது. டஸ்ட் ரைட் ஆஃப் ரோட் போய்ட்டு இது வந்து ஃபுல் பிரைட்னஸ் 100ல் இருக்குது. இது நார்மல், நான் 50 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கியர் இண்டிகேஷனு, இது வந்து சைட் ஸ்டாண்டு, டைமு, பெட்ரோலு. அதுக்கப்புறம் இது வந்து 3 மோட்ஸ் இருக்குது. ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு. நான் சொல்லியிருப்பேன், நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வச்சுருந்தீங்க ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ரெயின் மோடுக்கு மாறிடும். ஸோ இந்த ரெயின் மோடு வந்து பிளிங்க் ஆகிட்டு நின்றுச்சுன்னா ரெயின் மோடு ஆக்டிவேட் ஆகிடும்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடு மோடுக்கு போயிடும். ஆஃப் ரோடு மோடில் வந்துட்டு ரியர் ஏபிஎஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரியர் பிரேக் வந்து பிடிச்சிங்கன்னா வண்டி பயங்கரமாக ஸ்கிட்டாகவும் எல்லாமே பண்ணும். ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து பயங்கர அலர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்லிப்பு கூட ஆகாது பைக்கு, அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும் இந்த பைக்கு. ஸோ இது வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் உங்களுக்கு ஆக்சுவலாம் தெரியும். இது வந்து டைமு. இதில் எதுக்கு ஊர்லாம்பட்ட சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நம்ம ஓடியோ அந்த ட்ரிப்பி பார்க்குறதுக்கு இந்த எம் சுவிட்சு. எஸ் சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுற சுவிட்ச் எஸ் சுவிட்சு. இந்த அப்பு சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கூட்ட குறைக்க மட்டும்தான் இது. இந்த சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆஃப் ரோடு, ரெயின் மோடு அது மாற்றுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸு. இது வந்து மேலே அப்படி தூக்கிட்டிங்கன்னா ஹை பீம், லோ பீமு. எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கை மட்டும் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப் வச்சு. இது வந்து டேன் பை டேன் நேவிகேஷனில் காட்டும். அதுக்கப்புறம் மெசேஜஸ் காட்டும், அப்புறம் சிக்னல் காட்டும். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் அலர்ட் காட்டும். இது வந்து அட்வென்ச்சர் பைக்கில் மட்டும்தான் ஃபோன் ஆப் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா iOS ஆப் ஸ்டோரில் வந்து இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை. என்கிட்ட வந்து பழைய வெர்ஷன் இருக்குது, அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவுமே எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகும். எனக்கு சில டைம்லாம் எனக்கு வந்துட்டு வண்டி வாங்கின புதுசெல்லாம் என்கிட்ட மொபைல் ஹோல்டர் இல்லை, அப்போ நான் அதை வச்சு தான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொன்று என்னென்னா, பைக்கை வந்துட்டு எப்போவுமே ஒரு ரிசர்வுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ ரிசர்வ் விட்டு ரொம்ப போயிடுச்சு, அந்த கார்பன்லாம் அடைச்சி இதாகிடுது. இப்போ உள்ள பெட்ரோல் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட, எனக்கு 1 வீக் முன்னாடி கூட ஒருத்தருக்கு வந்து அப்படி வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னு சொன்னார். நான் அந்த பெட்ரோல் அடிக்டிவ் போடுங்க ரெடி ஆகிருந்தேன், இன்னும் ரெடி ஆகலன்னு தான் சொன்னார். ஸோ அப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுவாங்க, அப்படிலாம் டேங்கை க்ளீன் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் வண்டியில் வந்த இஷ்யூ நான் அப்படி தான் சால்வ் பண்ணேன். நான் அவங்கக்கிட்ட அது நான் சொல்லியிருந்தேன், அவர் சர்வீஸ் விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரிவ்யூவே நான் வந்துட்டு ஏதோ எப்படியோ எடுக்கணுன்ட்டு வந்தேன். கடைசி இங்கே ரோடையும் அந்த இடத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ எடுக்கிற மைண்டே போய் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோஸ் மலைக்கு போகிற வழி, அம்பநாடு போகணுன்னு ஒரு பிளானு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சிமிலராக இடையில 2 வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் பேசிகிட்டே 2 வீடியோ மாற்றி பேசிகிட்டு வரும்போது பெட்ரோல் பங்க்லாம் தாண்டி வந்துட்டேன். நீ பெட்ரோல் பங்க் போனால் கீழே தமிழ்நாட்டுக்கு போகணும், அப்படிலாம் கேரளா இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் மேலே போகணும். நான் இடப்பட்ட கேப்பில் நிற்கிறேன். என் வண்டியில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா ரிசர்வில் தான் கிடக்கு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் கைஸ் இந்த எஸ்டி அட்வென்ச்சரோட என்னோடய 2 வருஷம் இருந்த ரிவ்யூவு. நான் சம்மந்தம் இல்லாமல் என்னோடமா பேசியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பைக் ரிவ்யூவாக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. வீடியோ எடிட் பண்ணி முடிச்சா எனக்கே தெரியும். ஸோ உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல ட்ரிப்பில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விக்கி. க்ளோஸு புதுசு வாங்கிட்டேன்.